கங்காவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்றாங்க. அடையாளம் தெரியலையா என்னடி சொல்கிற அப்படின்னா கங்கா உத்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நல்லா பாருமா என்னன்னு. நல்லா தான் பார்க்குறேன் எப்பவும் போல தானே நீ இருக்க, என்னம்மா நீ பார்க்குற அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே காவேரிக்கு வந்து கழுத்தை பார்க்குறாங்க. கங்கா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இது ஏதுன்னு செயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி நானே இப்போ தான் பார்க்குறேன் என்னடி செயின் இது அப்படின்னோடனே என்னம்மா இவ்வளோ நாளாக நான் வந்து ஒரு $1,000 போட்டிருந்தேன், அப்போ உனக்கு வந்து இப்போ தெரியலையா இந்த செயினை மாற்றினது அப்படின்னோடனே ஏதுடி இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்குடி எங்கே காட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆமாடி ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி இது எப்போ வாங்கினே நீ இந்த விஷயத்த சொல்லவே சொல்லலை அப்படின்றாங்க. இப்போது அப்பளத்துக்கே வந்து காசு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏற்கனவே நிறைய டெலிவரின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இதை வேறு வாங்கியிருக்கியா, வந்து நல்லா தான் நிறைய தான் காசு புழங்குது போட்டுருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல வராங்க. உடனே வந்து இங்கே பாருக்கா நான் ஒன்றும் வீட்டோட காசு எடுத்து இதெல்லாம் வாங்கலை புரியுதா, என் புருஷன் தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. ஓ விஜயா, விஜய் என்னமோ எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னேன், இங்கே கையில் காசு இல்லாமல் தான் வந்திருக்காருன்னு சொன்னேன், அப்போது விஜய் வந்து ஒன்றும் விட்டுட்டு வரல, அங்கே இருக்கிற வச்சு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி தானே அப்படின்றாங்க. உடனே ஏங்கா இப்படிலாம் பேசுகிற, வேற என்ன பேசுறது, இதை வாங்க எப்படி நிறைய ஆகாது, இப்போ வேற பவுன் விலை ரொம்ப அதிகமாக விற்கிது, அதனால அதிகமாக தான் இருக்கும். ஏன் பாட்டி இது எவ்வளோ இருக்கும், எப்படியும் ஒரு 2 பவுனுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்டி அப்படின்றாங்க. ஆமாம் அவ்வளோ காசு அப்போ விஜய் கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம், அப்போது விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல அப்படி தானே அப்படின்றாங்க. ஏங்கா இப்படி வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிற, நானும் பார்த்துட்ருக்கேன் ஏங்கா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நான் உண்மையை தான் சொன்னேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, இது உண்மை தானே, விஜய் வந்து எந்த சொத்தையும் விட்டுட்டு தானே வரல, அதான் இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேட்டுப்பாரு, அதான் பணம் கொடுத்துருப்பாங்க அதில் தானே வாங்கியிருக்காரு அப்படின்னோடனே அக்கா உங்கள் இஷ்டத்துக்கு பேசாது, என்ன நடந்துட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கும் பேசாத, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னாங்க. அப்போது காவேரி வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு இவர் எனக்காக செயின் வாங்கி வச்சுருக்காரு, அது டெம்டேக் எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு, அந்த செயின் தான் இது இப்போ கொடுத்தாரு, ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற, நானும் பார்த்துருந்தாங்க இருக்கா, நான் வந்ததுலேருந்தே சரி இங்கே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது, ஆனால் விஜய் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரோ அப்போலேருந்து நீ ரொம்ப மாறிட்டக்கா, ஏங்கா இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே வந்து கொட்டுற மாதிரி தேல் கொட்டுற மாதிரி என்னை கொட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஏங்கா இப்படிலாம் நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க பெட்ரூமுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ இஷ்டத்துக்கும் அவளை பேசுகிற விஜயை பேசுகிற, அவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானே, அதுக்காக தான் நீ இப்படிலாம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்துகிற, ஏண்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், இப்போ திடீர்னு 2 பவுன் செயின் அவருக்கு அவள் கழுத்தில் இருந்தால் நான் என்னத்தை கேட்குறது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே நீ ரொம்ப தான் பேசுகிறக்கங்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் உன்னை கவனிச்சிட்டு தான் வரேன், காவேரி கூட வளகாப்பு வைக்கணும்னு சொன்னால் வைக்க முடியாது, எனக்கு தனியாக தான் வேணுன்ற, அது மட்டுமா ஒவ்வொரு விஷயத்தையும் காவேரி புருஷனையும் காவேரியும் ரொம்ப மோசமாக பேசிகிட்டே வர, அவர் ஹீரோன்னு காவேரி சொல்கிறா, ஆனால் நீ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருனா ஜெயிலில் தானே இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் கதையை பற்றி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அடுத்தவங்களை வந்து காயப்படுத்திட்டு பேசிகிட்டே இருக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா, புள்ளத்தாச்சி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைனா உன்னெல்லாம் நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம்மா என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கா, அடிச்சே ஒரு வழி பண்ணிவிடு, அடிக்கிறியா அடி அப்படின்றாங்க. உன்னை ஏன்டி நான் அடிக்கணும், நீ பண்ணுற வேலைக்கு உன்னெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கே நான் இல்லை, நீயும் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக போயிட்டே இருக்கேன், ஆனால் அந்த அமைதிக்கும் ஒரு அளவு இருக்குது கங்கா, இந்த அளவுக்கு மீறி நீ போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை பாட்டி முறைக்கிற, என்ன நீ ஏதாவது சொல்லணுமா சொல்லு, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உன்னோட குணம் ஏன் தான் இப்படி கேடு கெட்டு போச்சோ எங்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு கங்கா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக உள்ளே வராங்க. அமைதியாக இருக்கார் நமக்குமரன். அதை பார்த்துட்டு வந்து என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஒன்றும் இல்லையா, இதுதான் சீமந்தம் பண்ணவே விருப்பம் இல்லையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் பற்றி யோசிக்க போகிறீங்க, கங்கா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா, உனக்கு ஏன் இவ்வளோ பொறாமல் காவேரிக்கிட்டையும் விஜய்க்கு மேலேயும் உனக்கு ஏன் கங்கா அப்படின்னு சொன்னேன். பின்ன பொறாமல் இருக்க தானே செய்யும், ஏன்னா எனக்கு தான் எதுவும் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் தான் எனக்கு சுத்தமாக சரியில்லையே, பின்ன பொறாமல் இருக்க தானே செய்யும், பார்த்தீங்கல்ல அவர் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு, கங்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா, அவர் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறான்றதுக்காக என்ன நீ மோசமாக பேசுவியா, இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் மோசமாக பேசலை, நடந்தது தான் சொல்கிறேன், அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பாக முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம குமரன்.